மானிடரே மனிதடுங்க மெசியரா பிறந்தாச்சு மானிடரே மனிதடுங்க மனித நன்மை கேட்க நேர்மையாவும் துறந்தார் மனித நன்மை கேட்க நேர்மையாவும் துறந்தார் மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமாய் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமாய் கொண்டாடுவோம் Happy Christmas 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 மெசியரா பிறந்தாச்சு மானிடரே மனிதடுங்க மெசியரா பிறந்தாச்சு மானிடரே மனிதடுங்க பசியை போக்கி நன்மையாய் நிரப்பிடவே வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே பசியை போக்கி நன்மையாய் நிரப்பிடவே வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே தாழ்வில் உள்ள நம்மையே உயர்த்திட வந்தாரே தரணியில் பாவம் போக்க தாழ்த்தினாரே தன்மையே துளத்தோடு பாட்டுப்பாடி அறமாடு துளத்தோடு பாட்டுப்பாடி அறமாடு மெசியரா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க மெசியரா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க பகைமை இன்றி அன்பினாலே காலம் பிறந்த தோற்றம் தன்னை வாழ்வில் காட்டுவோம் பகைமை இன்றி அன்பினாலே காலம் பிறந்த தோற்றம் தன்னை வாழ்வில் காட்டுவோம் பரிசுத்தம் பெற்றிடாத ஆன்மாக்கள் அழியாமல் காலம் பிறந்த நல்ல செய்தி வானெங்கும் கூறுவோம் மெசியரா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க மெசியரா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க மனித நன்மை கேட்க நேர்மையாவும் துறந்தார் மனித நன்மை கேட்க நேர்மையாவும் துறந்தார் மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமாய் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியின் பண்டிகை ஆனந்தமாய் கொண்டாடுவோம் Happy Christmas Happy Christmas Happy Christmas Happy Christmas ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நாங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் எல்லாம் வாசித்து விட்டு இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இங்கே வாசிக்கும் போது அவர்கள் என்ன நடந்து சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்தாங்க? அவங்க சொல்லுங்களேன், இந்த செய்திக்கு நான் வரேன், சொல்லுங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. வேதம் சொல்றது அவன் ஜெபம் பண்ணின போது என்ன நடந்தது? அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது. பக்கத்து தட்டி அசைஞ்சு இடம் அசைஞ்சது. என்ன அசைஞ்சது? அசைஞ்சு சொல்லுங்க. அப்புறம் இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாரும் என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியினாலே அவங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்களாம்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
தேவனுடைய வசனத்தை என்ன செய்யலாம், தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? இன்னைக்கு நான் பேச மாட்டேன், இன்னைக்கு நான் பேசுற குறைஞ்சி உங்களை பேச வைக்க போறேன். என்ன ஆண்டு இது? சுவிசேஷத்தின் ஆண்டு. சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனுடைய வசனத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அழிவுக்கு போற ஜனங்களை தேவனை கொண்டு வர வேண்டும், இருள் இருக்கிற ஜனங்களை தேவனை கொண்டு வர வேண்டும். கண்கள் கூடாக்கப்பட்டு தேவனை அறியாமல், மன கடிதத்தினாலே தேவனை அறியாமல் அவருடைய வாழ்க்கையில் இருள் வாழ்ற ஜனங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை? தேவ வசனம் தேவை. ஹல்லேலூயா. உங்களோட சொந்த கதையை, உங்களோட குடும்ப கதையை, ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை, நாட்டில் நடந்த சம்பவத்தை, அங்கே யுத்தம் நடக்கு, இங்கே யுத்தம் நடக்க சொல்லி யாராவது நீங்கள் ஒரு ஆளுக்கு ஆண்டோட சம்பவத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனால் என்ன சொன்னால் தேவ சம்பவம் வருவாங்க? தேவனுடைய வசனம், தேவனுடைய அன்பு, தேவன் உங்களுக்கு பாராட்டின கிருபை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை சாட்சியாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாக சொல்லும் போது என்ன செய்யப்படும்? ஜனங்கள் தேவனண்டை சேர்க்கப்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பக்தி விருத்தி வரும். ஆமென். உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ஆள் தேவ சமூகத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. சந்தோஷப்படுமா படாதா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆள் வீட்டை கூப்பிடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு ஆள், இல்லாட்டி கொஞ்சம் விசேஷித்தவர்கள், இல்லாட்டி படித்தவர்கள், இல்லாட்டா ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க வீட்டை கூப்பிடுறீங்க. உங்களுடைய அழைப்பை ஏற்ற அவங்க வீட்டை வர்றாங்க, வந்து டிங் டாங் பெல் அடிக்கிறாங்க. திறந்து என்ன செய்வீங்க? இப்படி இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? வாங்கோ வாங்கோ வாங்கோ. உங்களுடைய இருதயம் என்ன செய்யப்படும்? சந்தோஷப்படும். உண்மைதான். ஏன்? எதிர்பார்ப்பு. உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வீட்டை வந்திருக்கு. உண்மைதானே? அதை விட மேலாக நீங்கள் ஒரு ஆள் தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் பார்ப்பார், இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வந்துக்கிறாங்க, கர்த்தர் சந்தோஷப்படுவார், உங்கள் இருதயம் பூரிக்கும். ஹல்லேலூயா. அதற்கு தேவை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை சொல்றதுக்கு என்ன தேவை சொன்னால் தேவனுடைய ஆவியானுடைய பலன், தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தல், தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னம் எனக்கு உங்களுக்கு சொல்ல இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தை தைரியமாக சொல்ல முடியாது, தேவனுடைய அன்பை நாங்கள் புரியா பேச முடியாது, தேவனுடைய சத்தியத்தை உண்மையாக சொல்ல முடியாது. தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தை இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் எப்பொழுது தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுறானோ அவருடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமாய் காணப்படும், மகிமையாய் காணப்படும். அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமே சொன்னால் தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்ட வார்த்தை கொடுத்து விட்டார். நான் ஆரம்பத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நடத்தி கொண்டு போகிறார். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் எனக்கு என்ன இருந்தால் பரிசுத்த ஆவியான கொடுத்த என்ன இல்லை? அறிவு இல்லை. தேவ சமூகத்துக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். தேவனுடைய ஆவியான கொடுத்த என்ன இல்லை? அறிவு இல்லை. அது மாத்திரமே அதை குறித்த அனுபவம் இல்லை. அது மாத்திரமே அன்னைக்கு என்ன நடக்கிறதுனால் தேவனுடைய ஆவியான குறித்த தவறான செய்திகள், தவறான அபிப்பிராயங்கள், மனுஷன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அது அந்த பரிசுத்த ஆவியா மேல என்ன இல்லை சொன்னால் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படியான செய்திகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள், இப்படியான காரியங்கள் எழும்பும் சொல்லி வேதமே நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை சரியாய் கேட்டு உண்மையாய் அதனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தலோடு கூட நாங்கள் நடந்து செல்வோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஆமென். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்றது, நானும் நீங்களும் மீட்கப்படும் நாளுக்கென்று எனக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு விசா கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் உங்களுக்கு மேல ஒரு விசா. என்ன விசா? இந்த விசா எங்க போறதுக்கு சொல்லுங்களேன்? அமெரிக்கா போறதுக்கா? எங்க போறதுக்கு விசா இது? பரலோகம் போறதுக்கு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி அந்த ஆவியாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த விசா கொடுக்கப்பட்டது? நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்.
ஆமென். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகளை நீங்கள் விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை உண்மையாக விசுவாசிங்களோ உங்கள் மேலே என்ன கொடுக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் முத்தரிக்கப்படுறீங்கள். ஆமென். எபேசிய புத்தகம் 1 அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்றது? அடுத்து வாசிப்பாங்க. எபேசிய புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க பாப்பெல்லாம் சேர்ந்து. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்திரை போடப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. என்ன முத்திரை? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்தரிக்கப்பட்டு விட்டீங்க. உங்களுக்கு மேலே என்ன பண்ணப்படுகிறது? உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கீங்க? ஆண்டு இந்த பூமியில் வந்தான்னு விசுவாசிங்களா? எங்களுக்காக 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து அடிக்கப்பட்டான்னு நீங்கள் விசுவாசிங்களா? எங்களுக்காக மரித்தான்னு விசுவாசிங்களா? சொல்லுங்க. ஆமண்டு சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது கேட்டாங்களா இதெல்லாம்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆமன்னு சொன்னீங்களா? அது சொன்னோம். என்ன கல்யாணம் கட்டும்போது கேட்பாங்க, நீ நேசிக்கிறாயா? வாழ்வில் நேசிக்கிறியா? தாழ்வில் நேசிக்கிறியா? மரணம் பிரிக்கும் வேற நம்ம பிரிய உண்மையாக நேசிப்பா? எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வேண்டாங்க? பாச சொல்றது கேட்குதோ எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டாங்க? ஆமேன் ஆமேன். ஏன் விஷயம் முடியணும், கல்யாணம் முடியணும். எங்களை அதுதான் சந்தோஷம். அது மாதிரி இதுவும் எல்லாத்துக்கும் கேட்குற எல்லாத்துக்கும் பாச சொல்கிற எல்லாத்துக்கும் என்ன? ஆமேன் ஆமேன். அப்படி இல்லை, உண்மையாய் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா. அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யணும்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக நாங்கள் அனுபவத்தை நாங்கள் கூட்ட வேண்டும். அவரோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள ஐக்கியம், அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசனத்தில் நிரம்பி ஒவ்வொரு நாளும் சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? உங்களை அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மரத்துக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் காணுமா? காணாது. என்ன ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இல்லாட்டு சில மரங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா, இல்லாட்டு 2 கிழமைக்கு ஒருக்கா, சிலதுக்கு 1 மாதத்துக்கு ஒருக்கா, சிலதுக்கு 6 மாதத்துக்கு மரம் தண்ணி விட்டுட்டு ஆணுமே. இல்லாட்ட என்ன நடக்கும்? அது வளர்ச்சியே காண முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு ஞாபகம் வருது. ஸ்ரீலங்காந்து வரும்போது கருவேப்பிலை கொண்டு வந்தேன். எண்ணெயில் கருவேப்பிலை மரமாண்டு அது கொண்டு வந்து 3 மாதம் ஒரு கிளாஸுக்கெல்லாம் இருந்தது. எத்தனை மாதம் இருந்தது? ஆகஸ்ட் மாதம் கொண்டு வந்தனால இப்போ 3 மாதம் இல்லை, 4 மாதம். 12ஆம் மாதம் மட்டும் ஒரு சின்ன கிளாஸுக்குள்ள கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. அப்படியே இருந்தது. ஆனால் நானும் ஒரு நாளும் பார்க்குறேன். இந்த பார்த்து அநேக அது கற்றுக்கொண்டேன். நான் என்ன இல்லை, அதுக்கு வளர்ச்சி இல்லை, ஆனால் உயிரோடு இருக்கு. என்ன இல்லை, 4 மாதத்துக்கு ஒரு மரம் வளருமோ வளராதோ? 4 மாதம். ஆனால் எப்படி இருக்கு? பச்சையாக இருக்கு. கொண்டு வந்த இலையெல்லாம் இந்த நாளையில் அப்படியே இருக்கு. ஆனால் உயிர் இருக்கு. நானும் விட்டு பார்க்குறேன். இப்போ உயிராக இருக்கு. ஆனால் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு போகுது. ஆனால் எப்படி இருந்தது? உயிராக இருந்தது. ஆனால் அதே மரத்தை நான் நட வேண்டிய இடத்துல நட்டு, அதுக்கு விட வேண்டிய தண்ணியை கொடுத்து, அதை பராமரிக்க வேண்டிய இடத்துல வச்சு, அதுக்கு சூரியன் பெற இடத்துல வச்சால் அதன் வளர்ச்சி எப்படிக்குன்னு சொல்லுவாங்க. வளர்ந்துருக்குமா இல்லையா? வளர்ந்துருக்கும். இதே டிசம்பர் மாதம் டிசம்பர் நடுப்பாதையில் கொஞ்சம் மண்ணை போட்டு அதையும் திரும்பி முளாசு ஆடிக்கிறதா, திரும்பி மண்ணை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு இப்போ 2 குறுத்து வச்சிருக்கு. இதே போல் தேவனுக்குள்ளே வாழ்கிற நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலே ஆவியானவர் பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன இல்லை? தொடர்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து ஜெபம் பண்ணுறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. அவருடைய வாஞ்சிப்பதில்லை, எதிர்பார்ப்பதில்லை. அது எதிர்பார்ப்பை இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்ட முடியாது விரும்புகிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு மகிமையை செலுத்துவோமா? உங்களை கொண்டு எல்லாரையும் கொண்டு ஆண்டு சொன்ன பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் இந்த ஆண்டிலே நடக்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய எதிர்காலத்திலே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய போகிறார். எதற்காக சொன்னால் பரிசுத்த ஆவியாவுடைய துணையோடு கூட.
ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆவியானவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவன் இந்த ஆண்டிலே தேவ பிள்ளையாகிய நாங்கள், எல் ஷடாய் குடும்பமாகிய நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் என்ன சொன்னால் தேவனுடைய ஆவியோடு இன்னும் நெருங்கி, இன்னும் உறவாடி, இன்னும் ஐக்கியப்பட்டு அவருடைய பிரசன்னத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல போறோம். ஹல்லேலூயா. புதிய வருஷத்துல ஒரு செய்தியை கேட்டு எத்தனை ஞாபகம் இருக்கு? யாரை பற்றி கொடுத்தார்? கொர்நேலியு. ஹல்லேலூயா. செய்தி கொடுத்துட்டு போட அப்படின்னா ஆண்டவர் இன்னொரு சம்பவத்தை நான் வெளிப்படுத்தினார். இந்த கொர்நேலியை பற்றி ஏற்கனவே நான் கடந்த தடவை பேசிட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அதிகாரத்தில் சில காரியத்தை பார்த்து நான் கடந்து செல்ல போகிறோம். அப்போஸ்தலர் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் போகிற வேளையில் அங்கே என்ன நடக்குது சொன்னால் கொர்நேலியை பற்றி நாங்கள் ஏற்கனவே வாசித்து விட்டோம். கொர்நேலியு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் தேவ பக்தி உள்ளவன், ஜெபம் பண்ணுறவன், வீட்டார் அனைவோடும் அங்கே தேவனுக்கு பயந்திருந்தவன், தர்மம் பண்ணுறவன் சொல்லி அநேக காரியத்தை அந்த அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறோம். வாசிக்காத நீங்கள் திருப்பி போய் இன்னொருக்கா போய் வாசிங்க. எல்லாவற்றையும் 10ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாசிப்பீங்க. திரும்ப வாசிங்க. ஓகே. அங்கே வாசிக்கிற வேளையிலே இந்த மனிதரை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறா சொன்னால், நீ ஒரு ஆளை அழைப்பி. யாரை அழைப்பி கேட்டால் மிஸ்டர் பேதுரு, பாஸ்டர் பேதுருவை நீ அழைப்பின்னு சொல்கிறார். எதற்காக? இவன் ஜெபிக்கிறான், இவன் வேதம் வாசிக்கிறான், தேவனுக்கு பயந்திருக்கிறான், ஜெபம் பண்றான். அது மாத்திரமில்லை, ஜெபம் பண்ணும் போது தூதர்கள் கூட இறங்கி வந்துட்டாங்க. இதுக்கு மேல வேறையா தேவையா? சொல்லுங்களேன். இதுக்கு மேல வேறையா தேவையா? ஆண்டவரே இறங்கி வந்து உன்னுடைய ஜெபம் எல்லாம் இங்க வந்து எட்டிட்டு ராசா, உன்னுடைய தர்மதானங்களாம் வந்து எட்டிட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். இதுக்கு மேல வேறையா தேவையா? இப்ப என்ன சொல்ற ஆண்டவர்? நீ இன்னாரை அனுப்பி, ஆளை அழைப்பி போய் அவரை அழைப்பிச்சு கூப்பிடு. அந்த நாட்கள் இப்போதைய மாதிரி எல்லாம் டெலிஃபோன்கள், வாட்ஸ்அப்புகள், இன்டர்நெட்லாம் இருந்தா இல்லை. என்ன ஒரு இடத்துலேருந்து விடுறது போதுன்னா எத்தனை நாட்கள் வேணும். இங்கே பார்க்குற ஆண்டவர் சொல்கிறா, இந்த ஊரில் எங்கே, எந்த ஊர் சொல்லுங்க. நீங்கள் பேசுகிறதா நான் பேசுவேன். சொல்லுங்கள், எந்த ஊர்? ஜோப்பா. கொர்நேலியு எங்கே இருக்கிறார்? இப்போ செசரியாவில் இருக்கிறாரு. ஜோப்பா என்ற பட்டணத்தில் ஒரு ஆள் இருக்கு. அவருடைய பேர் என்ன? பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவரை நீங்க கூப்பிடு. ஹல்லேலூயா. ஜோப்பாண்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் சொல்லுங்க? பைபிள் வாசிக்க சொல்லுங்க. ஜோப்பாண்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மிஸ்டர் யோனா அப்படி தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன செய்தார்? ஜோப்பால போய் கப்பல் எடுத்து, ஆண்டவர் சொன்னா நினிவேக்கு போகணும்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ஜோப்பால போய் கப்பல் எடுத்து திசை மாறி போட்டார். ஹல்லேலூயா. இப்போவும் நீங்கள் ஜோப்பாக்கு போனீங்க சொன்னால், அங்கே பட்டணத்துக்கு போனால் என்ன முன்னுக்கு பேச கட்டிங்க காப்போம். ஒரு பெரிய மீன் கட்டியிருக்கு கல்லால். ஏன்? யோனான்ற அடையாளம். யோனா வந்து என்ன செய்தார்? அங்கே கப்பல் எடுத்தான்னு சொல்லி அங்கே கடற்கரை கிட்ட போனீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மீன், ஒரு வாழ்தானே இருவச்சு சொல்கிறது. அப்படி தானே? யோனா எத்தனை நாள் மீன் வயிற்றில் இருந்தான்? திராயிட்டாக்க 3 நாள் மீனில் வயிற்றில் இருந்தான். சாதாரண மீன் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திப்பாரா? பெரிய மீன் ஆயத்தப்படுத்தியிருந்தார். யோப்பாக்கு போனால் இப்போ என்ன இருக்கு? ஞாபகத்துக்கு போனது தெரியும். ஓஹோ, யோனான்னு ஞாபகம் வருது. ஏன்? பெரிய மீன் காட்டியிருக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் பைபிளில் போடப்பட்ட சம்பவம் எல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல. அதான் நான் சொல்கிறது, எங்கள் சர்ச் வந்து ஒரு நாள் இஸ்ரேலுக்கு போகணும். அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு விசுவாசம் பெறும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேறி செல்வீங்க, உங்களுக்கு விசுவாசம் பெறும். என்று சொன்ன வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் உண்மையாக நடந்த சம்பவங்கள். ஹல்லேலூயா. அங்கே யோப்பாவுக்கு என்ன நடக்க சொன்னால், அங்கே யோப்பாவுக்கு பார்க்குற வழியில் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஒருத்தன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை போய் என்ன செய்ய கூப்பிடு. நானும் கூகுளில் அடித்து பார்த்தேன். ஜோப்பாக்கும் செசரியாக்கும் எவ்வளோ தூரம் வந்தது? கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர். 54 கிலோமீட்டர்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு 1/2 மணி நேரம் போகலாம். அப்போ எத்தனை நாள் செல்லும்? நடந்து போகிறத பார்த்தா 2 மணி நேரம் காட்டுது ஜோப்பாலேருந்து செசரியா போகிறக்கு. ஆனால் என்ன செய்கிறார்? இவர் கூப்பிட்றாரு. அந்த மனுஷன் அங்கேருந்து ஜெபிக்க வாரான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட அந்த நாளில் வர்றதுன்னு சொன்னால் அது 1/2 நாளாவது வேணும் ஒரு ஊட்டத்தில் வர்றதுனால். ஆனால் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு ஒரு அழைப்பிக்கும் போது ஊழியக்காரர் என்ன செய்கிறார்? வர்ற இதற்காக தேவனுடைய வசனத்தை சொல்லும்படியாக.
ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை சொல்லும்படியா வரும்போது அங்கே பார்க்கும்போது தேவனுடைய ஆவியானவர் அந்த மனசோடு பேசுகிறார். பேதுருவோடு பேசுகிறார். இன்னார் வருவார்கள், இவரிடத்தில் நீங்கள் போன்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய காட்சி இங்கே ஆண்டு எனக்கு வெளிப்பதை காரணம் சொன்னால், இங்கே பார்க்கும்போது இந்த மனிதன் ஜெபிக்கிற மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து தேவதூதம் வந்தது. ஆனாலும் என்னத்தை பெற்றுக்கொள்ளினால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் எதற்காக அங்கே ஜோப்பாவுக்கு ஆளை அனுப்பி பேதுரை அழைப்பிக்க சொல்லும்போது, அவன் வந்து உனக்கு அறிவிப்பான் சொல்றது மாத்திரமில்லை, அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஜெபிக்கிற மனிதன், எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தேவ பயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன உங்களுக்கு? ஆவியானவர். எல்லாத்துக்கும் ஆவியானவர். இந்த பேதுரு குடும்பம் உண்மையில் நல்ல குடும்பம், பொருளி குடும்பம் உண்மையில் நல்ல குடும்பம் தான், தேவனுக்கு பயந்த குடும்பம் தான், தேவ பிரசன்னம் அங்கே தேவ தூதம் வந்து இறங்கினது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ ஜோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமனை அழைப்பி, அவன் இந்த வீட்டில் இருக்கிறான், அங்கே எந்த ஊரில் இருக்கிறான் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டு நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? தெளிவாக சொல்றார். இந்த ரோட்டில் இந்த இடத்துல ஆற்ற வீட்டில் இருக்கிறான் சீமோன், இந்த வீட்டை போய் பார்த்துட்டேன். சீமோன் வீட்டில் இருக்கிறார், அந்த கடற்கரை கிட்ட இருக்கிற வீடு, அந்த வீட்டில் இருக்கிறார். நீ என்ன செய்? அனுப்பி அவன் வந்து உனக்கு சொல்ல வேண்டியதை அங்கே என்ன செய்ய, உனக்கு நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான். பேதுரு வந்ததன் முக்கிய நோக்கம் என்ன? தேவன் அந்த பேதுரை அங்கே அந்த இடத்துக்கு அனுப்பினதன் முக்கிய நோக்கம் என்ன? தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்டதன் நோக்கம், உண்மையான நோக்கம் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்பட வேண்டும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆவிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும். சென்ற நாட்களில் பார்த்து 33ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே அவர் தாகத்தோடு இருந்தார்கள், எதிர்பார்ப்போடு இருந்தார்கள், தேவன் சொல்ற வார்த்தையை கேட்கும்படியாக ஆசையாக இருந்தார்கள். அங்கே பேதுரு பேசின போது பேதுரு என்ன செய்ய நடக்கிறது? 44ஆம் வசனத்திலே, அந்த 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்ட கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும், எல்லாரும் சொல்லுங்க, யாவர் மேலும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் கேட்குறீங்களோ, இந்த இடத்துல கூட நீங்க இருந்து கடந்து வந்திருக்கலாம், உண்மையாய் ஆண்டவரே என்னோட பேசும் என்று வர்றவர்கள், ஆண்டவரே என்ன நிரப்பும் என்று நீங்க வாஞ்சியோடு இருக்கிறவர்கள், ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், எதிர்பார்ப்போடு என்னுடைய இதயத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய குடும்பத்திலே ஒரு கர்த்தர் காரியத்தை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் அநேக ஃபங்க்ஷனுக்கு போகலாம், ப்ரோக்ராமுக்கு போகலாம், கதைகளுக்கு போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம். அது காதில் இந்த காதில் கேட்டு செஞ்சாலும் போயிடும். ஆனால் இது உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும். இங்கே வேதம் சொல்றது, அவங்களுடைய எதிர்பார்ப்பு படி அங்கே வேதம் சொல்றது, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை போலுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் பிரயாதிகள் மேல் பொழிந்தள்ளப்பட்டு என்ன செய்தார்களாம்? பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன? பேதுருவோடு கூட கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அங்கே செசரியா பட்டணத்துக்கு. ஆனாலும் கூட அவர்களுக்கு என்ன தெரியவில்லை, எதற்காக அனுப்பப்பட்டாலும் தெரியலை. ஆண்டவர் சொல்லிட்டார். அங்கே என்ன செசரியா யோப்பாக்கு ஆக்களை அனுப்பி கூப்பிடுறார்கள். நாங்கள் எல்லாம் போகிறோம். அங்கே போய் என்ன நடக்கிறது? பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஒரு சுவிசேஷம் கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வீட்டில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது, அங்கே பிரசங்கம் பண்ணுறார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னால், அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைய நாளில் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியான உள்ள ஐக்கியம் எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய பேசுகிறோம், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், ஆவியானே நாங்கள் பாடல்களை பாடுகிறோம். இன்று எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய ஆவியோடு உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் சொன்ன பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய பலன், உங்களுடைய பராக்கிரமம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய பணம் எல்லாத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அது நிறைவேறும் சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும்
அந்த ஆவியானோட ஒருபடி கெட்டி சேருவோம், ஐக்கியப்படுவோம். தேவனுடைய ஆவியின் நிரப்பப்பட எங்களை விட்டு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் உங்களோட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது எந்த நாளும் நாங்கள் பார்க்க போகிற காரியம், சில நாட்களில் பார்த்தோம் தாகத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னென்னு சொன்னால், சீக்கிரமாக நாங்கள் பார்க்க போகிறோம் சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படும் சொன்னால், அந்த அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குற வழியில், இந்த அதிகாரம் ஸ்டார்ட்லேருந்து பார்க்குற வழியிலே ஒரு காலத்தை அங்கே முற்படுத்துகிறாங்க. ஒருவங்க என்ன சொன்னால், அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய நாங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய பிரசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், தேவனுடைய அபிஷேகம் நிரப்பப்பட வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முக்கியமான காரியம் எதை தேவன் எதிர்பார்க்கறதுனால் ஒரு மனப்பாடு. ஹல்லேலூயா. அங்கே பார்க்குற வழியில் அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 1 அதிகாரம் 14 வசனத்தை நீங்கள் பார்ப்போம் சொன்னால், அவங்க எல்லாரும் மினிசாங்கனால் அங்கே இயேசுடைய தாயாகிய மரியாளும் கூட ஒருமனப்பட்டு காணப்பட்டார்கள். ஆமென். தேவ பிள்ளைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியின் நிறைவு வேணும், வழிநடத்தல் வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும். எங்களுடைய வாழ்க்கையில கத்தை கிரியை செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் தேவை என்ன? ஒருமனப்பாடு. நாங்கள் ஜெபிக்க வருகிறோம், ஜெப கூட்டத்துக்கு போகிறோம், சபை ஆராதனைக்கு போகிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், சபையாக ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லதான். ஆனால் அங்கே என்ன தேவை? ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு சிந்தை. இன்றைக்கு நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன், இன்றைக்கு நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், இன்றைக்கு நான் தேவனுடைய பிரசத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த ஒருமனப்பாட்டை யார் பார்க்கறதுனால்? கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். நீங்கள் வேறு சிந்தனையோடு, கசப்புகளோடு, கோபங்களோடு, விருப்பம் இல்லாமல், எந்த ஒரு வாஞ்சையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு மனம் இல்லாமல் தேவ சமூகம் வந்தால், கட்டாயத்தின் நிமித்தம் வந்திருந்தால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவரே சொன்னார். மத்தேயு புத்தகம் 18 அதிகாரத்தில் வாசிக்கிற வழியில 18 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. அப்போ மத்தேயு புத்தகம் 18 அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்றது? நீங்கள் பூமியிலே ஒரு காரியத்தை இங்கே வேண்டிய அல்லாமல் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில என்ன செய்யலாம்? ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்ற காரியம் உங்களுக்கு உண்டாக வேண்டுமா இல்லையா? சொல்லுங்களேன். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமா இல்லையா? இல்லாட்டி ஒரு பேச்சுக்கு ஜெபிக்கீங்களா? ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யும் அப்பா, இந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே, இதை கைகூடி வேற பண்ணு. திரும்பியும் போய் நாங்கள் என்ன செய்கிறோம்? அழுது கொண்டிருக்கிறோமா? செய்யணும் விரும்புகிறோம் தானே, அந்த விருப்பம் இருக்கு. ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்குறாரு? இங்கே 2 பேரும் கை பிடிச்சி என்ன செய்யுங்கள்? ஒரே மனதோடு கூட ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2 பேரும் பேசணும். என்ன? நாங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம், இயேசுப்பாட்டு இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம், சேர்ந்து நாங்கள் ஒருமைப்பட்டு கேட்க போகிறோம்னு சொல்லி அந்த ஒருமைப்பாட்டு என்ன செய்யணும்? நீங்கள் பேசாமல் இருந்தால் தெரியுமா? நீங்கள் அமெரிக்காவை ஜெபிங்க, அவள் ஆப்பிரிக்காக்காக ஜெயிப்பா. உண்மைதான். ஏன் ஜெபிக்க கூப்பிட்டாரா? விட்ட கபிலன் ஜெபிக்க கூப்பிட்டாரு, போய் ஜெபிப்போம். இவர் ஜெபிப்பார் அமெரிக்காக்கா, மனதுக்கு ஜெயிப்பா அமெரிக்கா ரட்சியும், அவர் ரட்சி அவங்க நினைப்பா ஆப்பிரிக்கா நினைப்பா. ஆனால் என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. நீங்கள் 2 வேறு திசை இருக்கிறீங்க. இப்போ 2 பேரும் சொல்லுங்க, இன்றைக்கு நாங்கள் அமெரிக்காவை ஜெபிக்க போகிறோம், இன்றைக்கு நாங்கள் இபிஎம்முக்காக ஜெபிக்க போகிறோம், இன்றைக்கு எங்களோட குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம், இன்றைக்கு ஆத்துமக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு மனம், அந்த ஐக்கியம் எப்போ வர்றது? முதல் சேர்ந்து கதைக்கணும். இங்கே வேதம் என்ன சொல்ல? அல்லாமலும் பூமியில நீங்கள் 2 பேர் ஒருமனப்பாட்டு. அவர் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? ஒரு மனத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அவ இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட நாங்கள் வாசிக்கும் போது அங்கே 1 அதிகாரத்தில் வாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு அதிகாரங்களும் சொல்லப்படுற வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே ஒருமனப்பாட்டை அங்கே முன்வைக்கிறார்கள். ஆமென். கர்த்தருக்குள்ளே வாழ்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியுடைய வழிநடத்தலுக்கு வேண்டுமென்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்படணும். அது முதலாவது தேவ பிள்ளை. நாங்கள் குடும்பத்தோடு கூட, உங்களோட கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்தால் குடும்பத்தோடு ஒருமைப்படுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறீங்க, ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, ஒரு காரியத்தை நடப்பிக்க போகிறீங்க, அந்த சேர்ந்து இருந்து கதைத்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம், இதை நாங்கள் செய்ய போகிறோம், இந்த ஆண்டில் எங்களோட திட்டம், எங்களோட குடும்பத்தில் திட்டம் இதுதான்,
இந்த ஆண்டில் எங்களுடைய படிப்பின திட்டம் இதுதான், இந்த ஆண்டில் நாங்கள் இன்னென்ன காரியத்தை நிறைவேற்ற போகிறோம், இதற்காக ஜெபிங்க. பிள்ளைகள் கூட இந்த ஆண்டில் ஒரு காரியங்க படிக்க போகிறீங்க, இல்லாட்ட என்ன பாடத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, என்ன செய்வோம், நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாட்ட சொல்லி சகோதரி சொல்லி இதற்காக ஜெபிங்க. அப்போ என்ன நடக்குமாங்க, சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களோட குடும்பம் கட்டப்படுறதுக்கே எங்களுக்கு ஒரு மனம் தேவை சொன்னால், ஒரு சபை கட்டப்படும் சொன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும் சொன்னால், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அந்த ஒரு மனத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கிறது, சென்ற நாட்கள் கூட நாங்கள் வாசித்தோம். பெந்தெக்கோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி வந்தாங்க, ஒருமனப்பட்டு, ஒரே சிந்தை, ஒரே நோக்கம். நான் தேவனால் கொடுக்கப்படுற ஆவினால் நிரப்பப்பட வேண்டும், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும், வல்லமையினால் நிரப்பப்படுவது. என்ன செய்யலாம், ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் வந்தார்கள். என்ன நடந்தது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. ஹல்லேலூயா. அங்கே வேதம் என்ன சொல்றதுனால், அப்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்தார். அதுக்கு முக்கிய நோக்கம் சொன்னால் அவங்க எல்லாருடைய ஒரு மனப்பாடு. ஆமென். இந்த நாட்கள், இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்கள் குடும்பத்தின் நடுவிலே, சபை நடுவிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமா இருந்தால் தேவனுக்குள்ளே நாங்கள் ஐக்கியப்படுவோம். அதை 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இங்கேயும் பார்க்கும்போது என்ன நடக்கிறதா, இந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவர்களே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அங்கே அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன போஜனம் பண்ணி தேவனை துதித்து கர்த்தரிடத்திலே கிருபையை பெற்றார்கள். கர்த்தர் இடங்களை என்ன செய்தாராம், சபையில் கூட்டி சேர்த்தார். காரணம் என்ன சொன்னால் அவருடைய ஒருமனப்பாடு, அவருடைய ஐக்கியம், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியார் கொடுக்கப்பட்ட பின்பதாக என்ன நடந்தது, அற்புதங்கள் நடந்தது உண்மை, அதிசயங்கள் நடந்தது உண்மை, நாங்கள் ஒருமனப்பட்ட உண்மை. நிறைவேறினது என்ன, தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் அங்கே சிதறடிக்கப்பட்டார்கள், அங்கே எத்தனை விதமான எதிர்ப்புகள் சபைக்கு வந்தது. ஆனால் என்ன நடந்தது, தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. தேவனை அறியாத ஜனங்கள் தேவனண்டு சேர்க்கப்பட்டாங்க. முதல் நாள் கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்லுங்கள், 3000 பேர். அடுத்த முறை கூட்டத்தில் எத்தனை பேர், 5000 பேர். எப்படி, ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே. தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டது என்பதாக என்ன நடந்தது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை மாறாது. இந்த வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக விசுவாசித்தீங்கள். குழந்தைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அதை உண்மையாக விசுவாசித்து, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ஆண்டில் உமக்கண்டு நான் எழும்ப வேண்டும், இந்த ஆண்டில் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும், இந்த ஆண்டில் உண்மை கிட்டி சேர வேண்டும். கேளுங்க, ஆவியானவரை நடத்துங்க, ஆவியானவரை நிரப்புங்க, ஆவியானவரை வழி நடத்துங்க. ஏசப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ள கூட இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் பிரியங்களை செய்வார். இந்த அப்போஸ்தலர் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் போது அங்கே ஆவியானுடைய கிரியைகள், ஆவியானவர் எப்படி ஜனங்களை நடத்தினார், சீசைகளை நடத்தினார், சபைகள் அவங்க உருவாக்கப்பட்டது, அங்கே அற்புதங்கள் நடந்தது. எப்படி பார்க்கும்போது தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகளை நானும் நீங்களும் காணக்கூடியதாக்கம். அதை 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாசித்தோம். அவர் கூடியிருந்த போது என்ன நடந்ததா, இடம் அசைந்தது. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வரும்போது நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. உங்களுடைய சாதாரண உடம்பு தான். ஆனால் உங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, கிருபை பொருந்தின வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை,
கட்டுகிற வார்த்தை, ஜனங்களை சீர்படுத்துகிற வார்த்தை. இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் போது, அங்கே பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு பின்பதாக அந்த 2ஆம் அதிகாரம் அங்கே கடைசி பகுதியில் வாசிக்கும் போது பேதுரு எழுந்து என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்றாரு. 2 பிரசங்கம் பண்றாரு. பயந்து கொண்டா? என்ன பிரசங்கம் பண்றாரு? நடுக்கத்தோடையா? ஐயோ உங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க. என்ன சொல்றாரு? உங்களால் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு பேசுகிறார். எப்படி? தேவனுடைய ஆவியினாலே. அங்கே என்ன நடக்கிறது? அவங்க எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டவளா. இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:37. அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே என்ன நடக்கிறது? பேதுரு பிரசங்கம் பண்ற எப்பொழுது தேவனுடைய ஆவியை பெற்று அங்கு ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே பார்க்கிறவர்கள் 36ஆம் வசனம் சொல்றது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவும் ஆக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்றான். அப்பொழுது என்ன நடக்கிறதாம்? இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவராகி பேதுருவை மற்ற சகோதரர்களையும் பார்த்து, சகோதரரே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, தேவனுடைய ஆவியோட உதவியோடு கூட தேவனுடைய அன்பை சொல்லும் போது மற்றவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? எப்போ உங்களுக்கு ஆராதனை? எப்போ சர்ச்? எப்போ நீங்கள் கூடி ஜெபிப்பீங்க? இல்லாட்ட எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களா? இந்த காரியத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிற வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமா சொன்னால் தேவனுடைய உதவி, தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய ஆளுகை எது உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும், உங்கள் குடும்பமாக எதிர்பார்க்கலாம், பிள்ளைகளை எதிர்பார்க்கலாம், உறவுகளை எதிர்பார்க்கலாம், ஆவியான ஒரு உதவியோடு கூட, தேவனுடைய உதவியோடு கூட, அவருடைய பிரசனத்தோடு கூட நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அங்கே வெற்றியாக முடியும். ஏன்னு சொன்னால் கிரியை செய்கிறவர் கர்த்தர். பக்கத்தில் பார்த்து, கிரியை செய்கிறவர் கர்த்தர், மாற்றுகிறவர் கர்த்தர், உயிர்ப்பிக்கிறவர் கர்த்தர் என்ற அவராலே எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எதிர்பாருங்க, இந்த ஆண்டில் எதிர்பாருங்க, உங்கள் குடும்பத்தில் சபை நடுவில் எதிர்பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். எங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஒரு மனம், ஐக்கியம். எதற்கு ஒருமைப்படணும்? நல்ல காரியத்துக்கு ஒருமைப்படுங்க. என்னதுக்கு ஒருமைப்படுங்க? பக்கத்தில் பார்த்துங்க. நல்ல காரியத்துக்கு ஒருமைப்படுங்க, ஜெபிக்கிறதுக்கு ஒருமைப்படுங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ல போறதுக்கு ஒருமைப்படுங்க. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒருமைப்படுங்க. ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு சேர்ந்து ஒருமைப்படுங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம். இப்போ நாங்கள் என் வீடு போவான்னு வீட்டுக்கு போவோம், சேர்ச்சை கட்டுவோமே. உண்மைதான், இந்த வருஷம் தான் சேர்ச் கட்டியானோம். சேர்ச் கட்டுறோம். ஓகே. அப்போ என்ன செய்வோம்? நாங்கள் ஒருமைப்படுறோம். நீ இந்த சைடு கட்டு, நாங்கள் இந்த சைடு கட்டு, நீ நிலையை கட்டு, ஒரு ஆள் ஜன்னலை போடு, செய்யணும் இல்லையா? ஒரு ஆள் நின்று மாத்திரம் செய்து முடிச்சா எப்போ முடியும்? லங்கடவாட் பண்ணும் என்ன? அது ஒழுங்காயும் பெறாது. 10 பேர் சேர்ந்து, இப்போ 60-50 பேர் சேர்ந்து கட்டினா எப்படிக்கும்? சீக்கிரமாக கட்டலாம், நல்ல நல்ல ஐடியாவும் வரும். இல்லை பாஸ்டர், இதை இங்கே வைக்கிறப்ப இந்த கதை அங்கே வச்சா தான் நல்லா இருக்கும். இதில் கதை போட்டால் என்ன நடக்கும்? இதில் ஸ்டேஜ் இருக்குது, இதில் கதை போட்டால் அப்படி இருக்கும். வர்ற புறம் இதில் வந்துட்டு பார்த்துக்கணும். இப்போ அப்படி நான் பிரசங்கம் பண்ணலாமா சொன்னேன், கதை அங்கே போடுங்க பாஸ்டர். ஐடியா. காரணம் என்ன? நாங்கள் ஒருமைப்பட்டிருக்கோம். சர்ச் கட்ட போகிறோம், நாங்கள் ஒருமைப்படுகிறோம். இந்த இடம் ஒழுங்காக இருக்கணும், இந்த இடத்துல ஜனங்கள் வர்றதுக்கு ஒழுங்காக இருக்கணும், சகல வசதி என்ன செய்கிறோம்? நாங்கள் ஐக்கியம். அது நல்ல காரியத்துக்கு நாங்கள் ஒருமைப்பட்டால் என்ன நடக்கும்? அது சிறப்பாக இருக்கும். உங்களோட குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியத்தை சிந்திங்க. ஒரே ஒரு சம்பவத்தை நாங்கள் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இதே அதிகாரத்தில் ஆவியான் ஊற்றப்பட்டு விட்டார். பரிசுத்த ஆவியுடைய கிரியை நடக்கிறது. சபை நிரம்பி வளைகிறது. 3000-5000 பேர் ஜனங்க வருகிறாங்க. அவங்க எல்லாரும் பொதுவாக எல்லா விஷயம் அனுபவித்தாங்களே. ஐக்கியம் இருந்தது, அன்பு இருந்தது, ஒன்று சேர்ந்து சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, கர்த்தரை துதித்து கொண்டே போனாங்க. சபை விருத்தி அடைஞ்சுட்டே போகிறது. ஆனால் 2 பேர் என்ன செய்தாங்கன்னா தீமைக்கு ஒருமைப்பட்டாங்க. என்ன சொல்லுங்க? எல்லாம் என்னதுக்கு? தீமைக்கு ஒருமைப்பட்டு விட்டாங்க. இந்த நாட்களில், கடைசி நாட்களில் சபை நடுவிலே, குடும்பங்கள் நடுவிலே, உலகத்தின் நடுவிலே நல்ல காலத்துக்கு உடம்ப பிறகு என்ன இல்லை? ஜனங்கள் குறைவு. பார்க்குறீங்க தானே? அதாவது எதிர்ப்பு, சண்டை, பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு என்ன செய்வாங்க? ஜனங்கள் கூடிடுவாங்க. இது தேவனுடைய ஆவியோட வழிநடத்த இல்லை.
இது பிசாசனுடைய வழிநடத்தல். நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்றது, அவர் கலகத்தின் தேவன் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சமாதானத்தை பேசுவான் சொன்னால், ஆறுதலை பேசுவான் என்றால், அமைதலை பேசுவான் சொன்னால், இரக்கத்தை பேசுவான் சொன்னால், அது தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. கலக்கம், குழப்பம், சண்டை, பிரச்சனையை உருவாக்குதல், சமாதானத்தை கெடுத்தல், தள்ளிவிடுதல், இப்படியான காலத்தை ஒரு மனிதன் பேசினால் யோசிக்க வேண்டும், ஓஹோ ராங் ஸ்பிரிட், இது தவறான ஆவி. அதுக்காக என்ன செய்யக்கூடாது? சண்டைக்கு போகாதீங்க, ஜெபியுங்க. அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபியுங்க. அந்த ஆவி உங்களுக்குள்ள நுழையாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். உலகத்திலே அநேக பொல்லாத ஆவிகள், அநேக கள்ள தீக்குதரிசிகள், குழப்பங்கள், சபையை குழப்புதல், உங்கள் குடும்பத்தை குழப்புதல், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குழப்புதல், நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை விழுத்தும்படியாக பிசாசு வகை தேடி சுற்றித் திரிகிறான், தெரியுமா? அதில் நாங்கள் தப்பவன்னு சொன்னார், நல்ல தேவனோட மனதோட உறவாடுங்க, ஆவியில் நிறைந்து ஜெபியுங்க, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க தொடர் வையுங்க. குற்றம் சொல்ற ஆவிகள், குற்றம் சொல்ற ஜனங்களோட கூட சேராதீங்க. அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை உங்கள் பக்கம் கொண்டு வரணும். எங்களுடைய ஜெப வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அக்கினியா இருந்தால் உங்கள் பக்கத்தில் வரும்போது அது பரிசுத்தமாக்கப்படும். இதே அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யாரை குறித்து சொல்ல போறேன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கள் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனனியா. அது எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும் என்ன? ஓகே, அந்த பையனை சொல்லாமல் அந்த பேதுரு சொன்ன ஆயுதமாக சொல்ல போறாரு. என்ன சொல்றாரு? 9ஆம் வசனத்தை பாருங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை நாளைக்கு நீங்கள் வாசிக்க போகிறீங்க. இன்றைக்கு நீங்கள் வாசிட்டு போய் வாசிங்க, நாளைக்கும் சோவிஸை நீங்கள் வாசிக்க போகிறீங்க. உண்மைதானே? இன்றைக்கு 4:5 என்ன நடக்கிறது? இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனனியா ஒருமனப்பட்டாங்க. எதற்காக? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு. பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டாங்க. முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 3ஆம் வசனம் சொல்கிறது, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? முதல்ல என்ன நடந்து விட்டது? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாரு. நீங்க இடம் கொடுத்தாதான் பிசாசு வருவான், தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? ஐயோ ஆண்டவர், ஐயோ பாஸ்டர், பிசாசு வந்து என்ன வஞ்சித்து விட்டானோ. நீங்க இடம் கொடுத்தா வருவான், தெரியுமா? நீங்க ஓப்பன் பண்ணதான் வருவான். வில்லங்கத்துக்கு வந்து நிச்சய மாட்டான், புற மாட்டான். நீங்க அவங்களோட வீட்டை பூட்டி வச்சுங்க. இப்ப நான் வீட்டுக்குள்ள புள்ள நுழையலாமா? இல்லாட்டி பக்கத்து விட்டு பெறவனா உள்ளுக்கு நீங்க திறந்து விட்டாலும் செய்வான், ஈஸியா வந்துடுவான். நாங்க என்ன செய்யறோம்? சாட்டு அவனை இந்த கெடுத்து விட்டான், குடும்பத்தை கெடுத்து இல்லை. நீங்க ஏதோ இடத்துல இடம் கொடுக்குறீங்க. அவனுடைய கிரியைகள், அவனுடைய பேச்சுக்கள், பொய், களவு, தேவையில்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அவனுக்கு சப்போர்ட் பண்றது, என்ன நடக்கிறது? நாங்கள் இடம் கொடுக்கிறோம். இங்கே பேதுரு கேட்கிறாரு அவனை பார்த்து, பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி. அப்படின்னா என்ன தெரியும்? ஆவியாக நீங்கள் பொய் சொல்லவே முடியாது. ஆவியாக ஒன்றையுமே மறைக்க முடியாது. கர்த்தருக்கு நீங்கள் ஒன்றையுமே மறைக்க முடியாது. யாருக்கு என்னத்தை மறைத்தாலும், எனக்கு மறைக்கலாம், உங்களுக்கு மறைக்கலாம், வீட்டுக்காரருக்கு மறைக்கலாம், சபைக்கு மறைக்கலாம், உலகத்துக்கே மறைக்கலாம். யாருக்கு மறைக்க முடியாது? கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணமாயிருக்கிறது என்ற வேதம் சொல்றது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். என்ற எங்களுடைய சுவாசம், எங்களுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், தெரியுமா? அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த நாசியோட சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவங்க வேதம் என்ன சொல்றது? அங்கே பரிசுத்த ஆவினத்தை பொய் சொல்லும்படி சாத்தான் நுரியத்தை நிரப்பினது என்ன? இதே அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பாருங்க, 2 விஷயம் என்ன செய்தாங்க? ஒருமனப்பட்டாங்க. எதற்கு ஒருமனப்பட்டாங்க? நல்ல காரியத்துக்கு அல்ல, சர்ச்சை குழப்புறதுக்கு, சபையை குழப்புறதுக்கு. இந்த காரியத்தை ஆண்ட விட்டுருந்தா என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. சபை குழம்பும்,
ஜனங்களும் பார்ப்பாங்க, ஓஹோ இவர் நல்ல ஐடியா தான் போட்டிருக்காரு, ஏன் சும்மா கொண்டு இப்படிலாம் பண்ணுவான். இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்ய தொடங்கிடும்? கர்த்தருக்கு பயம் இல்லாமல் போயிடும். சபையை வளர்ச்சி தடைப்பட்டு போய்விடும். தேவனுடைய அற்புதங்கள் நடக்காமல் போய்விடும். காரணம் என்ன? அங்கே ஒருமினப்பாடு இல்லை. அங்கே வஞ்சிக்கிறவர்கள், அங்கே குழப்புறவர்கள், அங்கே தேவனை ஏமாற்றவர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் விட இல்லை. என்ன செய்தாரு? டிரெக்டாக இறங்கிட்டார். நீங்கள் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு ஒருமினப்பட்டது என்ன? அங்கே பார்க்கும்போது என்ன நடந்தது? உன் புருஷனை அடக்கம் பண்ணுடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். என்ன நடந்தது? உடனே அவனுடைய பாதத்திலே விழுந்து என்ன செய்து விட்டாள்? மரித்து போய்விட்டாள். அங்கே வேதம் சொல்றது, அங்கே 11ஆம் வசனம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேட்ட போது கேள்விப்பட்ட மற்ற யாருக்கும் என்ன உண்டாயிட்டாம்? மிகுந்த பயம். ஏன்? ஆவியானுடைய கிரியைகள். ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டார். இது சபை, இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுற சபை, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த சபை. இங்கே குழப்பத்துக்கு இடமில்லை, பொய்க்கு இடமில்லை, கசப்புகளுக்கு இடமில்லை, தேவனுடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு இடமில்லை. ஆண்டவர் காட்டி கொடுத்துருவாரு. அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. ஏன்? தேவனுடைய ஆவியை சோதிக்கிறாங்க. ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு நானும் நீங்களும் மாத்திரம் சொல்லுங்களேன். இந்த புதிய ஆண்டுல இதை விட்டுடுவோம். சொல்ல, நான் கிருபையின் காலத்தில் வாழ்றேன், நான் பாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையுமே இல்லை. நீங்க சொல்லலாம், ரொம்ப காலம் நீங்க விட மாட்டீங்க. நான் கூட சொல்ல முடியும், ஆனால் என்னால் ரொம்ப காலம் விட முடியாது. சொந்த ஞானம், சொந்த பிரச்சனை விடவே முடியாது. ஆவியானவரை சோதிக்காதீங்க. ஆவியானவரை அர்ப்பணியுங்க. நாளுக்கு நாள் ஆராய்ந்து பார்த்து தாவீது என்ன சொல்றான்? சொல்லுங்களேன், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியை நடத்து. இங்க என்ன நடக்கிறது? இவங்களை ஆவியை சோதித்தாங்க. யாரை சோதித்தாங்க? மனுஷரை சோதிக்கல. அவங்க நினைச்சாங்க பாஸ்டருக்கு ஏமாத்திடலாம், சபையை ஏமாத்திடலாம். பேதுரு இப்ப பெரிய சந்தோஷத்துல இருக்கிறாரு. 3000 பேர் 5000 பேர் சர்ச்சுக்கு வராங்க, சர்ச் நிரம்பி வழிகிறது. வா, பாஸ்டர் நல்ல சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஏமாத்திர நினைச்சாங்க. ஆனா அங்க யார் இருக்கிறாரு? சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர். உங்கள் கண்காணி அவர் தான். பக்கத்தில் பாருங்களேன், உங்களுடைய கண்காணி பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்காணி இயேசப்பா. ஆமென். அப்ப அவருக்கு என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. என்ன செய்யணும்? ஒருமனப்படுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறக்கு. இதுவரைக்கும் நாங்கள் என்னென்ன காரியம் தவறா செய்தோமோ, இதுவரைக்கும் நாங்கள் எந்தெந்த குடும்பத்துக்கு எதிராக பேசினோமோ, இதுவரைக்கும் எந்தெந்த குடும்பங்களை கெடுத்தோமோ, இதுவரைக்கும் என்னென்ன தேவையில்லாத வார்த்தையில பேசுகிறோமா, இன்றைக்கு விட்டுடுவோம். குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் விட்டுட்டு கர்த்தரை உண்மையாய் ஆவியில இருந்து ஜெபித்து பாருங்க. நீங்கள் வீட்டை போகும்போது உங்களோட வாழ்க்கையில் இது ஒரு சமாதானம் பெறும். உண்மையாக சொல்கிறேன், ஆவியில் நிறைந்து சொல்கிறேன். உங்களை வீட்டை போகும்போது மனமாக வச்சு நீங்கள் போவீங்க. நீங்கள் போகணும்னு விரும்புங்க. அப்படி ஏண்டா அந்த ஆவியானவங்க நேசிக்கிறாரு, இந்த சபையை நேசிக்கிறாரு, உங்களை ஒவ்வொரு நேசிக்கிறாரு. அந்த ஆவியானவர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த புதிய ஆண்டுல ஒரு மனம், ஐக்கியம், தேவனுடைய ஆவியோட ஐக்கியம். சங்கீத புத்தகம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, அவன் நீர்காலோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை எதிராக்க மரத்தை போல் இருப்பான், அவன் செய்தவெல்லாம் வாய்க்கும். அந்த நீர்கால்கள், அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவன் நதியோட உறவு, அதை தேவன் எதிர்பார்க்கிறார். எழுந்திருப்போமா தேவ சாமத்தில், கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை,
நன்றியோடு துதிக்கிறேன், சோத்துங்கப்பா. இந்த வேளும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா. நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு, வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படி ஆட்சேபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பம்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதீரம். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறித்தாரே, அவர் வைத்தாரே, சீக்கிரமாய் மறைவார்.